கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்களுக்கு கிருபையும் சமாதானமும் உண்டாவதாக. இந்த நாளுக்குரிய தியானத்திற்கான தேவ வார்த்தை 2 நாளாகமம் அதிகாரம் 1 வசனம் 12. ஞானமும் விவேகமும் தந்திருக்கிறதுமல்லாமல் உனக்கு முன் இருந்த ராஜாக்களுக்காகிலும் உனக்கு பின் இருக்கும் ராஜாக்களுக்காகிலும் இல்லாத ஐஸ்வர்யத்தையும் சம்பத்தையும் கனத்தையும் உனக்கு தருவேன் என்றார். பிரியமானவர்களே, கர்த்தருடைய பிள்ளைகளாகிய நாம் கர்த்தரிடத்திலே ஞானத்தை கேட்டு பெற்றுக்கொள்ள வேண்டும். அவர் ஞானத்தை கேட்கிற யாவருக்கும் சம்பூரணமாக கொடுக்கிறவர். யாக்கோபு 1:5 உங்களில் ஒருவன் ஞானத்தில் குறைவுள்ளவனாயிருந்தால் யாவருக்கும் சம்பூரணமாய் கொடுக்கிறவரும் ஒருவரையும் கடிந்து கொள்ளாதவருமாகிய தேவனிடத்தில் கேட்க கடவன், அப்பொழுது அவனுக்கு கொடுக்கப்படும் என்று சொல்லப்பட்டுள்ளது. ஞானத்தில் குறைவுள்ளவர்களுக்கு அவர் சம்பூரணமாய் கொடுக்கிறவர். சாலோமோன் கர்த்தரிடத்தில் ஞானத்தை கேட்டார். கர்த்தர் அவருக்கு ஞானத்தையும் விவேகத்தையும் கொடுத்ததுமல்லாமல் ஐஸ்வர்யத்தையும் சம்பத்தையும் கனத்தையும் கொடுத்து ஆசீர்வதித்தார். ஆனால் நாம் நமக்கு தேவையானவற்றை கேட்பதை விட்டுவிட்டு பொருளையும் பணத்தையும் சம்பத்தையும் ஐஸ்வர்யத்தையும் செல்வாக்கையும் கேட்டு உலகத்தை சார்ந்தவர்களாய் உலக ஆசீர்வாதத்தினால் நாம் நிரம்பியிருக்க வேண்டும் என்று விரும்புகின்றோம். அதற்காக அநேக வேளைகளில் கர்த்தரை முறுமுறுத்து பின்வாங்கி செல்லுகின்றோம். ஞானத்தை கேட்ட சாலமோனுக்கு கர்த்தர் ஞானத்தையும் விவேகத்தையும் கொடுத்ததுமல்லாமல் தனக்கு முன் இருந்த ராஜாக்களுக்காகிலும் அவனுக்கு பின் இருக்கும் ராஜாக்களுக்காகிலும் இல்லாத ஐஸ்வர்யத்தையும் சம்பத்தையும் கனத்தையும் தருவேன் என்று சொல்லி அவனை ஆசீர்வதித்தார். நாமும் கர்த்தரிடத்திலே தேவையானவற்றை, அதாவது கர்த்தரை அறிகிற அறிவை, ஞானத்தை இந்த உலகத்திலே நாம் வாழும்போது நம்மை கரைப்படுத்தி கொள்ளாதபடிக்கு பரிசுத்தத்தை கேட்டு நாம் விழிப்போடு விவேகத்தோடு செயல்படுவதற்கான ஞானத்தை, புத்தியை கேட்போமானால் நம்முடைய வாழ்வு ஆசீர்வாதமுள்ளதாயிருக்கும். ஆகவே நாம் யாரிடத்திலும் வஞ்சிக்கப்பட்டு போகாதபடிக்கு நம்மை காத்து கொள்ள கர்த்தரிடத்திலிருந்து ஞானத்தை பெற்றுக்கொள்வோம். 2 நாளாகமம் 1:12 ஞானமும் விவேகமும் தந்திருக்கிறதுமல்லாமல் உனக்கு முன் இருந்த ராஜாக்களுக்காகிலும் உனக்கு பின் இருக்கும் ராஜாக்களுக்காகிலும் இல்லாத ஐஸ்வர்யத்தையும் சம்பத்தையும் கனத்தையும் உனக்கு தருவேன் என்றார் என்று சொல்லப்பட்டுள்ளது. நாம் கர்த்தருக்கு பயந்து அவருக்கு உண்மையாய் வாழ்வோமானால் கர்த்தர் நம்மையும் ஆசீர்வதிப்பார். கர்த்தருக்கு பயப்படுதலே ஞானத்தின் ஆரம்பம் என்று கர்த்தரிடத்திலிருந்து ஞானத்தை பெற்ற சாலோமோன் நீதிமொழிகளில் எழுதியுள்ளார். பரிசுத்தராகிய நம் கர்த்தரை அறிவதே அறிவு. அவர் வாயிலிருந்து அறிவும் புத்தியும் வருகிறது. அவரே ஞானத்தை தருகிறவர். ஆகவே கர்த்தருக்கு பயந்து அவருக்கு உண்மை உள்ளவர்களாய் வாழ்வோம். அவரிடத்திலிருந்து ஞானத்தை பெற்று சமாதானத்தோடு சந்தோஷத்தோடு வாழ்வோம். கர்த்தர் நம் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பார். ஆமேன். ஜெபம். எங்களை அதிகமாக நேசித்து வழிநடத்தி வருகிற எங்கள் அன்பின் பரிசுத்த பிதாவே, இந்த நாளையும் நாங்கள் காணும்படியாக நீர் எங்களுக்கு ஜீவனை தந்த உம்முடைய அன்பிற்காக நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். நாங்கள் தியானித்த வார்த்தையின்படியே நாங்கள் ஞானத்தோடு வாழ நீர் எங்களுக்கு உதவி செய்யும்படியாய் ஜெபிக்கின்றோம். ஞானத்தையும் விவேகத்தையும் தந்த நீர் எங்களை ஆசீர்வதிப்பதற்காக நன்றி செலுத்துகின்றோம். உமக்கு பயந்து உம்முடைய வழிகளில் நடக்க எங்களுக்கு நீர் உதவி செய்வதற்காக நன்றி செலுத்துகின்றோம். எங்களை உம்முடைய கரத்திலே தருகின்றோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கின்றோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக.